ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்குற கொஷின் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆர் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல எது லார்ஜஸ்ட், எது ஸ்மாலஸ்ட், இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு த ஃபர்ஸ்ட் கொஷின் சில பேசிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ கன்சிடர் பண்ணுங்க 3/4 or 4/5 or 7/8 or 11/13 or 15/17 etc. இது ஒரு criteria. And another form அப்படியே inverse 4/3, 5/4 or 8/7 or 13/11 and 17/15. இது ஒரு criteria. என்ன difference? இங்க பாருங்க, இந்த set of combinationல numerator is smaller than denominator. இந்த set of combinationல numerator is bigger than denominator. So numerator value smaller இருந்தா, இது எல்லா கேஸ்லயும் பாருங்க, numerator value is smaller than denominator. It is known as proper fraction. If numerator is bigger than the denominator, அப்படினா it is nothing but improper fraction. ஓகே, இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நியூமரேட்டர் பிகர் வேல்யூவா இருந்தா டினாமினேட்டர் விட இட் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் வேல்யூ லெஸரா இருந்ததுன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கொடுத்துருந்தாலும் ஃப்ராக்ஷன்ஸ்ல கொடுத்து ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு சி இட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் லெஸரா இருக்கும், டினாமினேட்டர் பிகரா இருக்கும். இதே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா நியூமரேட்டர் ஹையர் வேல்யூவா இருக்கும், டினாமினேட்டர் லோயர் வேல்யூவா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். ஓகே, அப்புறம் வேற எதுவுமே இல்லை, நான் சொல்ற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வித்தின் செகண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் போட்டுடலாம். இதுக்கு பேப்பர், பென், ரஃப் ஒர்க் இது எதுவுமே தேவையில்ல. எந்த சம்க்கு மட்டும் நீங்க போட்டு பார்க்கணும், அதுவும் 1 ஸ்டெப் ஆர் 2 ஸ்டெப் தான் வரும். அது எதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ லுக் அட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 15/16, 19/20, 24/25, 34/35. Find the smallest or least among the following. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் கொடுக்கலாம். ஓகே, மீனிங் வந்து சேம் தான். ஸ்மாலஸ்ட் ஆர் லீஸ்ட் இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ்ல எது ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு பார்க்கணும். பாருங்க, எல்லாத்துலயுமே பாருங்க நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தென் டினாமினேட்டர். 15/16, 19/20, 24/25, 34/35 எல்லாத்துலயுமே நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தென் டினாமினேட்டர். அப்ப இட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துட்டா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வாட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. ஸோ 15 and 16 ஒன் டிஃபரன்ஸ், 19/20 again one difference, 24/25 again one difference, 34/35 again one difference. So difference check பண்ணுங்க. if difference சேமா இருந்தா நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் நியூமரேட்டரை பார்த்தா போதும். ஓகே, இப்போ 15, 19, 15, 19, 24, 34. ஸோ இது மட்டுமே போதும். 15, 19, 24, 34. இதுல எது லார்ஜஸ்ட்? 34 இஸ் த லார்ஜஸ்ட். எது ஸ்மாலஸ்ட்? 15 இஸ் த ஸ்மாலஸ்ட். என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட். அப்ப 15 தான் ஸ்மாலஸ்ட். அப்ப இந்த ஃப்ராக்ஷன் தான் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். இஃப் கொஸ்டின்ல ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, இதுக்கெல்லாம் நீங்க உட்காந்து எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணி அப்புறம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூமரேட்டரை பார்த்து எது ஸ்மாலஸ்ட் எது பிக்கஸ்ட்னு போடவே தேவையில்ல. பார்த்த உடனே போடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்க்குறீங்க இட் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு பார்த்துடுறீங்க. ஓகே, தென் டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க, டிஃபரன்ஸ் எல்லாம் சேமா இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஃப் சப்போஸ் 15/17 or 19/21 or 24/26, 34/36 இந்த மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க டிஃபரன்ஸ் 2 2 2 again 2 இருக்கு டிஃபரன்ஸ் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். ஸோ அகெயின் சேம் தான், டிஃபரன்ஸ் வந்து சேம் தான். அப்ப நாம ஜஸ்ட் நியூமரேட்டர் பார்த்தா போதும். ஓகேவா? நாட் ஒன்லி ஒன் தான் வரணும், ஒன் தான் டிஃபரன்ஸ் இருந்தாதான் இந்த மெத்தட் அப்படின்லாம் கிடையாது. சேமா இருக்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.
ஓகே, the thing is difference வந்து சேமா இருந்ததுன்னா ஜஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் பாருங்க. நியூமரேட்டர் உள்ள ஃபிராக்ஷன் வந்து ஸ்மாலஸ்டா இருக்குதுன்னா அதுதான் ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன். இஃப் நியூமரேட்டர் லார்ஜர் வேல்யூவா இருந்ததுன்னா அதுதான் பிக்கெஸ்ட் ஃபிராக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன். கொஸ்டின்ல ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் தான் கேட்குறாங்க. தட் இஸ் 15/16. 15 ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இப்போ இதே லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் கேட்டிருந்தாங்க. 1 செகண்ட். இதே லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் 34/35. ஓகே, இப்போ இன்னொரு கான்செப்ட் சொல்லி தரேன் பாருங்க. இஃப் கொஷின் வந்து 16/15, 20/19, 25/24 அண்ட் 35/34 இப்படி கொஷின் இருந்துருச்சுன்னா வாட் இஸ் திஸ்? This is improper fraction. எல்லாமே பாருங்க, numerator is bigger than denominator. Numerator is bigger than denominator, numerator is bigger than denominator. So, இப்படி இருந்ததுன்னா it is improper fraction. So, இப்படி வந்ததுன்னா என்னன்னா செகண்ட் ஸ்டெப் சேம் தான், டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகே, டிஃபரன்ஸ் வந்து சேம் தான், 1 தான் இருக்கு, 1 தான் இருக்கு, இதுக்கும் 1 தான் இருக்கு, இதுக்கும் 1 தான் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸும் சேம் தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே உல்டா. ஓகேவா, இப்போ சேம் தான், நியூமரேட்டர் பாருங்க, இதுதான் ஸ்மாலஸ்ட், 35 இருக்கிறது தான் லார்ஜஸ்ட். பட் ஆனால் ஆன்சர் எது ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன்னா திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். And this one is the largest fraction or biggest fraction. ஓகேவா, அப்படியே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கும் அப்படியே கான்செப்ட் வந்து உல்டாவா மாறும். ஓகேவா, ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா இருந்தால் நியூமரேட்டர் பிக்கராக இருக்கும், டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா பெரிய வேல்யூ இருக்கிறது தான் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன், சின்ன வேல்யூ இருக்கிறது தான் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். அதுக்காக தான் நான் ப்ராப்பராக இம்ப்ராப்பராங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பென் அண்ட் பேப்பர் தேவையில்ல. கொஷினை பார்த்த உடனே ப்ராப்பராக இம்ப்ராப்பரான்னு பார்க்குறீங்க, டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் எது ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட்னு கொஷின் எது கேட்டிருக்காங்களோ அதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர் பிக்கெஸ்ட்னு கொடுக்கலாம், கிரேட்டஸ்ட்னு கொடுக்கலாம். எந்த வேர்ட் கொடுத்தாலும் சேம் மீனிங் தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ப்ராப்பராக இம்ப்ராப்பரான்னு பார்க்கணும். பாருங்க, 6/7, 5/6, 7/8, 4/5 எல்லாத்துலேயுமே நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தென் த டினாமினேட்டர். அப்போ நியூமரேட்டர் ஸ்மாலராக இருக்குதுன்னா இட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் 1 தான் டிஃப்ரென்ஸ், 5 and 6 1 தான் டிஃப்ரென்ஸ், 7 and 8 1 தான் டிஃப்ரென்ஸ், 4 and 5 1 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ டினாமினேட்டரை அப்படியே பார்க்காதீங்க, இப்போ ஜஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள், நியூமரேட்டர் வேல்யூஸ் மட்டும் பாருங்கள். எது ஸ்மால், 4 தான் ஸ்மால், பிக் எது 7 தான் பிக். அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன், இதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, 7/8 இந்த செட்டு தான் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். இது எந்த கேஸில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கணும், இதே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் அப்படியே மாறி வரும். ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. 7/8 இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகேவா, ஸோ இதுக்கு எதுவுமே தேவையில்ல, பார்த்தோன்னே போட்டுடலாம். சில பேர் வந்து எல்சிஎம் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ வி நீட் டு பி ஸ்மார்ட் ஆல்வேஸ். ஓகே, இதெல்லாம் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஆர்ஆர்பி பேங்கிங் எக்ஸாமாக இருந்தாலும் ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். Which of the following have greatest value among the fraction? So highest value or largest value கேட்குறாங்க fractionsல. Again fractions கொடுத்துருக்காங்க. 15/16, 8/3. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். பாருங்க, 15/16 இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், சாரி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, 15/16 ஏன்னா நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர். ஓகே, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். பட் 8/3 இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் வருது. பட் 11/12 அண்ட் 7/8 ஆர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி மிக்சடில் வரும்போது பாருங்க, மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்த உடனே அடுத்ததே ஆன்சர் போட்டுடலாம், ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு. கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, 15/16 டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக டிவைட் பண்ணால் 0.8 ஆர் 0.9 இந்த மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட எப்படி இருக்க டிஃபரன்ஸை பொறுத்து. இப்போ நியூமரேட்டர் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இதனுடைய வேல்யூ என்ன வரும், 3 டேபிளால் கட் பண்ணிங்கன்னா 2 point something வரும்.
ஓகே 2 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஓகேவா 2 பாயிண்ட்ல போயிட்டு இருக்கு அது 0 பாயிண்ட். திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் பட் 0 பாயிண்ட்ல வர்றதுக்கும் 2 பாயிண்ட் எது பிக்கெஸ்ட்? ஆல்வேஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் பிக்கர். பாருங்க ஈஸியாக தான் இருக்குது. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் வேல்யூங்கிறாங்க. ஒரே ஒரு வேல்யூ தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதே 2 வேல்யூவாக இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஒரு வேல்யூவாக தான் இருக்குது. அப்போ 8/3 தான் ஆன்சர். மீதி எல்லாமே 0 பாயிண்ட்ல தான் வரும். 7/8 இருந்தாலும் ஏன்னா டினாமினேட்டர் லார்ஜராக இருக்குது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஒன்னே ஒன்று வந்ததுன்னா கிரேட்டஸ்ட்னா அதுதான் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். the biggest value among the fraction. ஸோ இது எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின் தான். ஸோ பாருங்க 7/11, 9/14, 8/13, 11/15 இருக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்க 7/11, 7/11. ஸோ இந்த மாதிரி இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். பிகாஸ் இன் ஆல் த கேசஸ் நியூமரேட்டர் எப்படி இருக்கு? ஸ்மாலர் தென் த டினாமினேட்டர். டினாமினேட்டரை விட ஸ்மாலாக இருக்கு. அப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. நல்லா பாருங்க 7/11. ஸோ 7/11 போடுறதுக்கு பதிலாக 11க்கும் 7க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டிஃபரன்ஸ் வேல்யூவை இங்கே கீழே போடுங்க. 7 and 11 what is the difference? 4 is the difference. okay, second value பாருங்க 9/14. 9. so numeratorக்கு denominatorக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 14 minus 9 we will get 5. similarly 8 இருக்கு, denominator 13. 13 போட வேணாம், இதனோட டிஃபரன்ஸை போடுங்க. 13 minus 8 is also 5. so next என்ன இருக்கு? 11/15 இருக்கு. so 11 இதனோட டிஃபரன்ஸ் என்னது? again 4 இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் தான் போட்டிருக்கீங்க, 4 போட்டிருக்கீங்க. ஓகேவா? இப்போ பாருங்க டிஃபரன்ஸை போட்டாச்சு. இப்போ எல்சிஎம் பாருங்க. இந்த மாதிரி சம்ஸ்க்கு தான் எல்சிஎம். அது எல்சிஎம் வந்து 11, 14, 13, 15 இதுக்கெல்லாம் எடுக்கிறது கஷ்டம். பட் டிஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ பாருங்க 4 and 5 எல்சிஎம் என்ன? 20 இஸ் எல்சிஎம். 4 and 5 4 5 we can put 4 1 5 again 5 1 1 4 into 5 தான் LCM. so that is equal to 20 தான் LCM. okay, so LCM is 20. அப்ப என்ன பண்ணணும்? 7/4 into 20, 9/5 into 20, 8/5 into 20, similarly 11/4 into 20. கட் பண்ணீங்கன்னா 5, here 4, here also 4, here also 5. so what is the value? 7 5s are 35 வருது, 9 4s are 36 வருது, 8 4s are 32 வருது, 11 5s are 55 வருது. இப்போ சொல்லுங்க which one is the biggest? biggest வந்து obviously 55 தான். அப்போ 55 எந்த fraction? 11/15. 11/15 is your answer. இதுதான் biggest value. இப்போ இதுவே smallest fraction எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த இதில் எது smallest? 32 தான் smallest. அப்போ 32 வந்து 8/13 தான் smallest fraction. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் காமனாக இல்லாமல் 7 and 4 இங்கே 4 இருக்கு 5 இருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? வேரி ஆகணும். டிஃபரன்ஸ் சேமாக இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் ஒன்லி ஹாவ் டு சி த நியூமரேட்டர் அலோன். நியூமரேட்டர் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். பட் டிஃபரன்ஸ் பாருங்க வேரி ஆகுது. 5 இருக்கு 4 இருக்கு இந்த மாதிரி வேரி ஆகும்போது டிஃபரன்ஸை கண்டுபிடிங்க. ஸ்மாலர் வேல்யூவாக இருந்தால் எல்சிஎம் போட்டுருங்க. ஓகேவா? எல்சிஎம் போட்டு குயிக்காக நம்ம போட்டுட்டு போயிடலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ which of the following has greatest value? greatest value கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ப்ராப்பரா இம்ப்ராப்பராக நம்ம பார்க்கணும். பாருங்க 2/7, 1/3, 5/6, 3/4 எல்லாத்துலேயுமே நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தென் த டினாமினேட்டர். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க 2 7 5 இருக்கு, இங்க 1 3 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயும் வேரி ஆகிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன், இன்னொரு ஷார்ட்கட் ட்ரிக். ஏன்னா இதெல்லாம் பாருங்க சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதுனால இன்னொரு நான் அழகான ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லித்தரேன். பாருங்க 2 நம்பர்ஸாக கம்பேர் பண்ணுங்க. ஓகே, அதில் எது ஸ்மாலஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ கிரேட்டஸ்ட் எது கிரேட்டஸ்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, மீதியை எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ 2/7, 1/3 இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க.
கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 into 3 6 ன்னு கிடைக்கும். 1 into 7 7 ன்னு கிடைக்கும். எது லார்ஜஸ்ட்? என்ன கிரேட்டஸ்ட் தானே கேக்குறாங்க. சோ எது 6 ஆ 7 ஆ கிரேட்டஸ்ட்? 7 தான் கிரேட்டஸ்ட். அப்ப 6 கிடையாது. அப்ப 7 வருது எந்த ஃபிராக்ஷன்? இந்த ஃபிராக்ஷன். அப்ப இந்த ஃபிராக்ஷன் வெச்சுக்கோங்க. இதை எலிமினேட் பண்ணிடுங்க. இப்ப இந்த ரெண்டு ஃபிராக்ஷனையும் எடுத்துக்கோங்க. 5/6 இருக்கு, 3/4 இருக்கு. ஓகேவா? சோ இதுல எது பெருசு அப்படின்னு பண்றதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? 5 4s are 20, 6 3s are 18. அப்ப இதுல எது கிரேட்டஸ்ட்? 20 தான் கிரேட்டஸ்ட். அப்ப இந்த ஃபிராக்ஷன் தான் கிரேட்டஸ்ட். இதை எலிமினேட் பண்ணிடுங்க. 3/4 எலிமினேட் பண்ணிடுங்க. இதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டும் தான் இருக்கு. இது ரெண்டும் நாம எலிமினேட் பண்ணியாச்சு. இப்ப 1/3 5/6 ஆன்னு பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே? 1 into 6 6, 3 into 5 15. ஸோ இதுதான் பெருசு, இது கிடையாது. எலிமினேட் பண்ணிடுங்க. இந்த இதுதான், இது எலிமினேட் பண்ணிடுங்க. 5/6 is the greatest value in the fraction. So 5/6 option C is your answer. ஓகேவா? எப்படி எலிமினேட்? இதுவே லீஸ்ட்னு பார்க்கும்போது ஸ்மாலை வச்சுட்டு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனை நீங்க கேன்சல் அவுட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா. ஓகேவா? ஸோ இதே மெத்தட் தான். ரெண்டு ரெண்டா எடுத்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே? இதுல இன்னொரு மெத்தட் நான் சொல்லி தரேன். இப்ப பாருங்க. See this question. 2/3 டிஃபரன்ஸ் பாருங்க. 2/3, 3/5, 8/11, 11/17 all are proper fraction. கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் பாருங்க, 1 இருக்கு, 2 இருக்கு, வேரி ஆகுது, 3 இருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன மெத்தட் பண்ணலாம்? நான் இப்ப சொல்லி கொடுத்த இந்த மெத்தடே பண்ணலாம். 2 2 எடுத்து கம்பேர் பண்ணுங்க. பாருங்க, சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு, பட் இங்க பாருங்க டபுள் டிஜிட் வருது. அதனால நாம ஒரு சிங்கிள் டிஜிட் வச்சு, ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அப்ப சிங்கிள் டிஜிட்டை வச்சு டபுள் டிஜிட்டுக்கு ஒன்றையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம், இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, இப்போ பாருங்க என்ன கேட்குறாங்க? கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எலிமினேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 and 3 இருக்கு, 8 and 11 இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. வாட் யூ வில் கெட்? 22 இருக்கு, 8 3s are 24. எது லார்ஜஸ்ட் வேல்யூ? 24 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. இதை கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. இந்த ஃப்ராக்ஷனை வச்சுக்கோங்க. ஸோ 8/7 வச்சுக்கோங்க. இதை கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 3/5 அண்ட் 11/17 இருக்கு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணுனா 17 into 3 we will get 51. ஓகே, அண்ட் 5 into 11 55. இதுதான் கிரேட்டஸ்ட். இதை எலிமினேட் பண்ணிடுங்க. இதை வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுக்கோங்க. 3/5 எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, கண்டிப்பா இதுதான் நம்ம பண்ணி ஆகணும். இது ரெண்டுத்துல ஒன்று தான் என்னது? கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ பாருங்க, 8/11 அண்ட் 11/17. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 8 into 17. 8 into 17 is what? 56, 8, 30. 136. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 136. 136 இருக்கு. So 11 into 11 is 11 square. That is, you all know, 121. So which one is the largest? 136 is the largest. இதை எலிமினேட் பண்ணிடுங்க. இந்த ஃபிராக்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. 8/11 is your answer. This is your greatest value. இதே லோயஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க 1 24. இப்போ இதை கட் பண்ணிட்டு இந்த ஃபிராக்ஷனை வச்சுக்கிட்டே வரணும். ஓகேவா? அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, let's move to the next question. இந்த கொஸ்டினை பாருங்க. which of the following is the smallest fraction? Okay, 8/15, 14/33, 7/13, 11/13. first step செக் பண்றீங்க. நியூமரேட்டர் ஸ்மாலரா இருக்கு. இட் இஸ் a proper fraction. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஸை பார்க்கலாம். டிஃபரன்ஸ் ரொம்பவே வேரி ஆகுது. இவ்வளோ நேரம் நான் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்மாலர் டிஜிட்ஸா இருந்தா நம்ம ஈஸியா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்க லார்ஜர் டிஜிட்டா இருந்தாலும் ஸ்மாலர் டிஜிட் இருந்ததுன்னா ஆர் 1 or 2 ஸ்மாலர் டிஜிட்ஸ் இருக்கு, 2 லார்ஜர் டபுள் டிஜிட்ஸ்ல இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்மாலரையும் ஒரு லார்ஜரையும் வச்சு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவே இப்போ 33, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 43/47 இப்படி ஒரு நம்பரும் 33/39 இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். இந்த மாதிரி மெத்தட்லாம் வரும்போது எப்படி பண்ணணுங்கிற
அப்படிங்கறத நான் இதுல சொல்றேன். இப்ப பாருங்க, இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. டிஃபரன்ஸ் வந்து வேரி ஆகுது. 15, 33, 13, 13. ஸோ 13, 13 இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்மாலஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ 13, 13 இருக்கு. 7/13, 11/13. அப்படியே சேமா இருக்கும் போது நம்ம நியூமரேட்டர் மட்டும் பார்த்தா போதும். அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட், இது ரெண்டுல. ஓகேவா? அப்போ இதை எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அப்புறம் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 இருக்கு, 33 இருக்கு. ஒண்ணுமே இல்லை. 15, 8/15 இருக்கு. இங்க 14/33 இருக்கு. ஓகே, இப்போ you all know in fractions or ratio, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் தட் ஃப்ராக்ஷன் வேல்யூ வில் நாட் சேஞ்ச். அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ரேஷியோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் into 2 divided by 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணனா 2 and 2 will get cancelled. The same 8 and 15 is there. இந்த வேல்யூ என்னது? 8 2s are 16 and 15 into 2 30. So இந்த வேல்யூ 16/30 is always equal to 8/15. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசனுக்காக மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்றோம். ஓகேவா? ஸோ பண்ணனா என்ன கிடைக்குது? 16/30 கிடைக்குது. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. சி, இந்த ரெண்டு வேலையும் கம்பேர் பண்ணுங்க. 16/30யும் 14/33யும் கம்பேர் பண்ணுங்க. எது லார்ஜஸ்ட், எது ஸ்மாலஸ்ட்? பாருங்க, 30k நம்மளுக்கு நியூமரேட்டர் 16 கிடைச்சிருச்சு. அப்ப 33 நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நியூமரேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்க 33k நம்மளுக்கு நியூமரேட்டர் 14 தான். அப்ப இதுதான் ஸ்மாலஸ்ட். புரியுதா? 30 இருக்கும் போதே நம்மளுக்கு நியூமரேட்டர் 16 தான். இதுதான் பிக்கெஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இங்க 33k நம்மளுக்கு 14 தான் இருக்குது. அப்ப இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்ப எடுத்த உடனே இதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அப்ப இது எங்க இருந்து வந்தது? 8/15 தான் வந்தது. இதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அப்ப 14/33 தான் நம்மளுக்கு இப்ப ஸ்மாலஸ்டா இருக்குது இதுல. இப்ப இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். இப்ப 14/33 ஓகே 7/13 பாருங்க. இப்ப இதையும் into 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணி பாருங்க. கம்பேரிசன் நம்மளுக்கு கிடைச்சிரும். இங்க பாருங்க, இது 33 அப்படியே வச்சுக்கோங்க. இது என்ன கிடைக்குது? 14/26 கிடைக்குது. இந்த 7/13 இதை நம்ம 14/26 மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டிருக்கோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, 26க்கே நம்மளுக்கு 14 கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்ப இதை டினாமினேட்டர் இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, இங்க 33க்கு தான் 14. அப்ப டெஃபினட்டா இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இது வந்து பிக்கெஸ்ட் வேல்யூ. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ 14/33 தான் உங்களுடைய ஆன்சர். திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, இந்த மாதிரி பிக்கஸ்ட் நம்பர்லாம் வந்தா இப்படிதான் மல்டிப்ளை, நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்து நியரஸ்ட் வேல்யூவா வந்ததுன்னா அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம டோட்டலா எல்சிஎம்லாம் எடுத்தீங்கன்னா இட் டேக்ஸ் a lot of time. Okay, let's move to the next question. Which one of the following is the smallest or least? Okay, and the same meaning தான். எது smallest ன்னு கேக்குறாங்க. Okay, look at this. 9/13, 17/26, 28/29, 33/52. All are proper fraction. Okay, proper fraction கண்டுபிடி. டிஃபரன்ஸ் பாருங்க, வேரி ஆகுது. ஓகே, எப்படி பண்ணலாம் பாருங்க. இந்த மாதிரி கொடுக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அவங்களே ஈஸியான கொஸ்டினா தான் கொடுப்பாங்க. எப்படி நம்ம லாஸ்டா ஒரு சம் பார்த்தோம். ஒரே ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டாங்கன்னா எது கிரேட்டஸ்ட், சாரி இது இல்லை, இந்த கொஸ்டின் இல்லை, இந்த கொஸ்டின் இல்லை, இங்க பாருங்க, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கொடுத்து மீதி எல்லாம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு எது கிரேட்டஸ்ட்னு கொடுத்தாங்கன்னா பார்த்த உடனே 8/3 இதுதான் லார்ஜஸ்ட்னு போடுற மாதிரி, இந்த மாதிரி அவங்களே ஈஸியா இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு க்ளூ இருக்கும், ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கும், அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்க, இதுல என்ன ட்ரிக், எங்க இருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டினாமினேட்டர் பாருங்க, 13 இருக்கு, 26 இருக்கு, 29 இருக்கு, 52 இருக்கு. பாருங்க, 13 2 டைம்ஸ் பண்ணா 26 கிடைச்சிக்கும், 26 2 டைம்ஸ் பண்ணா 52. இதை வச்சு நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3 வேலையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸ்மாலஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ 9/13 டினாமினேட்டர் into 2, நியூமரேட்டர் into 2 ரெண்டையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 18/26 கிடைக்கும். இப்போ செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு? 17/26 இருக்கு. டினாமினேட்டர் சேமா இருக்கு. இப்போ which one is the smallest? இதுதான் ஸ்மாலஸ்ட். இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 17/26. அப்போ டினாமினேட்டர் into 2 பண்ணுங்க, நியூமரேட்டர் into 2 பண்ணுங்க. என்ன கிடைக்கும்?
17 into 2 34, 26 into 2 52 கிடைக்கும். அப்ப லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 33 by 52. எது உங்களுக்கு ஸ்மாலஸ்ட்? 34 by 52. 52 52 காமனா இருக்கு. அப்ப 34 தான் லார்ஜஸ்ட், 33 தான் ஸ்மாலஸ்ட். அப்ப 34 by 52 நெக்லெக்ட் பண்ணிடுங்க. இதை வச்சுக்கோங்க. அப்ப இதுவும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. இப்ப ஃபைனலா இதையும் நம்ம செக் பண்ணி ஆகணும். என்னது? 28 by 29, 33 by 52. இப்பவே நம்ம போட்டுடலாம். 33 by 52 தான் ஸ்மாலஸ்ட்னு போட்டுடலாம். எப்படின்னா இங்க பாருங்க, 28 by 29 கிட்டத்தட்ட நியரஸ்ட் வேல்யூ கிட்டத்தட்ட ஈக்குவல் டு 1, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 மாதிரி இருக்கு. ஏன்னா 29 by 29 வேல்யூ 1. இப்ப என்ன கிடைக்கும்? 28 by 29 கிட்டத்தட்ட 0.9 சம்திங் கிடைக்கும். ஓகேவா? பட் இங்க பாருங்க, 33 எங்கேயோ இருக்கு, 52 எங்கேயோ இருக்கு. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா 0.5 ஆர் 0.6 அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்ப இதுதான் ஸ்மாலஸ்ட்னு நம்ம போட்டுடலாம். இருந்தாலும் ஒரு கம்பேரிஷனுக்காக பாருங்க, 28 by 29 கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலா பண்ணி பார்க்கலாம். இன்டூ 2 இன்டூ 2 பண்ணி பாருங்க. 28 into 2 56, 29 into 2 58. இங்க பாருங்க 33 by 52 இருக்கு இந்த ஃபிராக்ஷன். இப்போ கிட்டத்தட்ட டினாமினேட்டர் சேமா இருக்க மாதிரி இருக்கு. 52 and 58 பக்கத்து நியரஸ்ட் வேல்யூ ஒரு 6 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இங்க பாருங்க, there is a large difference. 56 is much more greater than 33. அப்ப டெஃபினட்டா இதுதான் ஸ்மாலஸ்ட். ஸோ ஆப்ஷன் நீங்க இந்த ஸ்டெப்லயே நீங்க கண்டுபிடிச்சலாம். இந்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறதே இல்லை. பிகாஸ் நியரஸ்ட் வேல்யூ நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு நியரஸ்டா இருக்கு, பட் நியூமரேட்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு டினாமினேட்டரை விட. அப்ப இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு நீங்க ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் கம்பேரிஷன், லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட், இதில் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ்லாம் மறந்துடாதீங்க. ஃப்ராக்ஷன் பேஸ்டில் இதுதான் உங்கள் முக்கியமான விஷயம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ராப்பராக இம்ப்ராப்பரான்னு பார்த்துட்டு டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு, டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் we don't need to take LCM. LCM எடுக்க தான் உங்களுக்கு லாட் ஆஃப் டைம் ஆகும். ஓகேவா? அப்புறம் தேவையில்லாமல் பிக்கர் நம்பர்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணாமல், அப்படியே டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும்போது நேராக நீங்கள் பார்த்து எது ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட்டுன்னு பார்த்து போட்டுகிட்டே இருக்கலாம். இதே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் அப்படியே உல்டாவாகும். ஸ்மாலர் நியூமரேட்டர் வேல்யூ இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் அண்ட் லார்ஜர் நியூமரேட்டர் வேல்யூ இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மட்டும் உல்டாவாக ஆகும். அதனால் டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி க்ளூவை கொஷின்லேயே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். கொடுத்துட்டாங்க, சம்ம கொடுத்துட்டாங்கன்னு டக்குன்னு எடுத்து போட்டு எல்லா டினாமினேட்டர் வேல்யூக்கும் எடுத்து எல்சிஎம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் கம்பேர் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு 1 மினிட்டுக்கு 2 மினிட்ஸ் ஆகிடும் கிட்டத்தட்ட. அதுக்குள்ளே டைமே காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் சம்ஸ் 4 சம் கொடுத்தாலும் நம்ம வித்தின் 1 மினிட்ல நம்ம போட்டுட்டு 4 மார்க் எடுத்துட்டு அடுத்த கொஷனுக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ இதே போல் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட சம்ஸ் எல்லாம் நான் கொண்டுட்டு வரேன், வித் ஷார்ட்கட் ட்ரிக்ஸோடு கொண்டுட்டு வரேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.